இந்த கென்வாங்கிற டிசைனிங் டூல் மூலமா ஆன்லைன்ல நிறைய வழிகள்ல மணி மேக் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஓனா டிசைன் தெரியும். இல்ல கென்வா யூஸ் பண்ணாம எனக்கு டிசைனிங் தெரியும். சொன்னா நீங்க தாராளமா ஏர்ன் பண்ணலாம். அப்படி இல்ல நிறைய பேர் இப்ப கென்வாவை அப்கிரேட் பண்ணிட்டு இந்த கரெக்ட் மெத்தட்லாம் யூஸ் பண்றாங்க. தயவு செய்து கரெக்ட் மெத்தட்லாம் யூஸ் பண்ண வேணாம். நீங்க ஜென்யூனாவே யூஸ் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு அதை பே பண்றதுக்குரிய மணி வேணும்னு சொன்னா நீங்க தாராளமா இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்னு கான்செப்ட் இருக்குது. ஓகே, நாங்க கிளாஸ்லயும் அது சம்பந்தமா கண்டக்ட் பண்றோம். அல்லது வந்து நீங்களும் தேடி படிச்சு கொள்ளுங்க. அதுல இருந்து நீங்க ஒரு மாசம் $5 ஈஸியா ஏர்ன் பண்ணலாம். ஓகே, அதுல இருந்து ஏர்ன் பண்ணிட்டு இதுல கொடுங்க. உங்களுக்கு அது சக்சஸ் ஆகும். நீங்க பண்ண போற ஒர்க் வந்து சக்சஸ் ஆகும். அப்படி இல்லாம நீங்க வந்து இந்த கிரெக் மெத்தட் ஒரு மாச காசு இது வந்து ஒரு ஏமாற்று வேலை மூலமா நீங்க அந்த எடுக்கிற அந்த ஆரம்பிக்கிறது வந்து சரியாகும்னு நீங்க எப்படி யோசிக்கிறீங்க? அது சரியா சரியா வரவே மாட்டு. ஓகேயா? அடுத்தது பிரைவசியே இருக்காது உங்களுக்கு. நீங்க என்ன கிரியேட் பண்ணாலும் சரி, அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட கிரியேஷன் எடுத்து ஷேர் பண்றாங்க. அதான் இதுல நடக்கிறது. ஸோ அப்படி ஷேர் பண்ணும்போது உங்களுக்குள்ள ஒரு பிரைவசியே இல்லாம போயிடுமே. ஸோ அப்படியெல்லாம் இல்லாம தயவு செய்து நீங்க பே பண்ற மாதிரி இது பண்ணுங்க. 1 மந்த்துக்கு அன்லிமிட்டட் ஆக்சஸ் தருவாங்க. நீங்க அப்கிரேட் பண்ற மாதிரி நீங்க ட்ரை பண்றதுக்கு. ஸோ அதை நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாமா? அதை யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணலாம். பட் வந்து நம்ம கிளாஸ்லயே ராயல்ட்டி ஃப்ரீ வெப்சைட் சம்மந்தமா படிக்கிறோமே, அதிலேயே ஏர்ன் பண்ணி கொள்ளலாம். ஆனால் ஒரு இன்கமோட ஜெனரேட் பண்ற பிளேஸை கண்டுபிடிச்சிட்டு அதில் இருக்கிற மணி எடுத்து நீங்க இங்க கொடுத்து நீங்க இதை மெயின்டைன் பண்ணி பாருங்க. நல்லா இது பண்ணுமா? ஓகே, ரைட். ஸோ உங்களுக்கு கிரியேஷன் பண்ணி இல்லைனாலும் சரி, ஓகே, இந்த இது யூஸ் பண்ணலாம். பட் நான் கென்வா சீரிஸ் செய்கிறோமே, அதுக்காக நான் இதை கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ கென்வா சீரிஸ்ல இது பார்ட் 2. பார்ட் 1 வீடியோ யூடியூப் சேனலில் பிளேலிஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதில் வந்து நம்ம ராயல்ட்டி ஃப்ரீ வெப்சைட்டை பார்க்கும். இதில் வந்து புக் சேல் செய்து மணி மேக் பண்ணுறது 2 விஷயங்கள் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து லோக்கலாக நீங்கள் செல் பண்ணுறது, இன்னொன்று வந்து இன்டர்நேஷனல் செல் பண்ணுறது. இதை எப்படி பில்டப் பண்ணுங்கிற ஐடியாவை சொல்கிறேன். இதை வச்சு நீங்கள் உங்களை பில்டப் பண்ணிக்கொள்ளுங்க. ஐடியாவையும் சொல்லி சில விஷயங்களே நான் மெயினாக இதில் இது பண்ணுறேன். ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பில்டப் பண்ணி கொள்ளுங்களா. ஓகே, அடுத்தது ஆன்லைன்ல பொதுவாகவே நான் சொல்றது தானே. இப்போ இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், பெசிவ் இன்கம் ஸ்கீம்னு 2 கான்செப்ட் இருக்கு. நீங்க ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல இருந்து பெசிவ் இன்கமுக்கு போகணும். ஓகே, இதுதான் உங்களோட ஒர்க் ஃப்ளோவா இருக்கணும். நீங்க எடுத்ததுமே பெசிவ்க்கு போனாலும் நீங்க ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. அல்லது ஆக்டிவ்லயே கண்டினியூஸா இருந்தாலும் நீங்க ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. ஸோ ஆக்டிவ்ல நீங்க வந்தீங்கன்னா இதுல இருந்து நீங்க பெசிவ்க்கு போகணும். இது ஒரு ஒர்க் ஃப்ளோவா கட்டாயமா எப்போதும் மைண்ட்ல வச்சுக்கொள்ளுங்க. ஸோ இது சம்மந்தமா நான் கிளாஸஸ் செய்கிறோம். அந்த கிளாஸ் சம்மந்தமான டீட்டெயிலை நான் போய் ஷேர் பண்ணுறேன்னு பாருங்க. இல்லை இது கிளாஸ் ஜாயின் பண்ணிடலாம், எனக்கு ஃபீஸ் பே பண்ணுற கஷ்டம், எனக்கு இப்படி ஒரு இது ஒன்று இல்லைன்னு தான் நீங்கள் தாராளமாக யூடியூப்ல அங்கே தேடி படிக்கணும். ஸ்கேமில் விழுந்துடாம நாலேஜ் படிக்கணும். அந்த நாலேஜில் இருந்து எங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரணும். இதுதான் கான்செப்டா. இதை சரியா புரிஞ்சுக்கொண்டீங்கன்னா சரி. ஓகே, நம்ம இந்த கான்செப்டை பார்ப்போம். எங்களோட கிளாஸ்ல இது சம்மந்தமா எப்படி டீச் பண்ணுறேன்னு சொல்லி பார்ப்போம். ஆன்லைன்ல மணி மேக் பண்றத நாங்க மெயினா 2 வழிகள்ல பிரிப்போம். ஒண்ணு வந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், இன்னொன்னு வந்து பேசிவ் இன்கம் ஸ்கீம். இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ங்கிற கான்செப்ட் என்னன்னா, நாங்க ஜாயின் பண்ணதுமே அங்க வந்து ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கும். ஏர்னிங்ஸும் வந்து நீங்க ஜாயின் பண்ணிட்டு ஜாப்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வெப்சைட்ல நீங்க வொர்க் பண்ணும்போது ஏர்னிங்ஸ் வந்து அவர்ட்டே கிரெடிட் ஆகும். ஈவன் நீங்க அன்னைக்கே அவங்களோட மினிமம் ஏர்னிங் நீங்க $1 $2 நிறைய வெரைட்டில இருக்குது. ஸோ நீங்க இதை ஜாயின் பண்ண அன்னைக்கே நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னு சொன்னா அன்னைக்கே ஏர்னிங்ஸையும் நீங்க மினிமம் வித்ரோவல வந்தோடனே ரிசீவ் பண்ணி உங்களோட பேங்குக்கு இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். ஓகேயா? அதே மாதிரி இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்கு, பெசிவ் இன்கம் ஸ்கீம். இந்த பெசிவ் இன்கம் ஸ்கீம் அப்படிங்கிறது எதுன்னு சொன்னா, நாங்க ஒர்க் பண்ணுவோம், இப்பதான் ஒர்க் பண்ணுவோம். ஆனா ஏர்னிங்ஸ் வந்து உடனடியாக கிடைக்காது. அது ஃபியூச்சர்ல தான் எங்களுக்கு கிரெடிட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க யூடியூப் வீடியோ ஒன்று கிரியேட் பண்றீங்க. அந்த வீடியோ உங்களுக்கு போட்ட உடனே ஏர்னிங்ஸ் வராது. அது வந்து ஃபியூச்சர்ல வியூஸ் போக போக தான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். ஓகே, அது இன்னும் ஒரு ஆள்ல தங்கி இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இதுல எந்த ஸ்கீமை நாங்க தெரிவு செய்யறோம் ஆன்லைன்லங்கிறதுக்குரிய கேள்விக்குரிய பதிலாகவும், வெல்ஃபீச்சர் அகாடமியில நாங்க இது 2ஐயும் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷனாகத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன். ஓகேயா? இந்த வெல்ஃபீச்சர் அகாடமிங்கிறது சுமார் 6 வருடங்களுக்கு மேலாக சுமார் 1500க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை ஆன்லைன்ல ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம், பெசிவ் இன்கம் ஸ்கீம்ங்கிற இந்த 2 கான்செப்டையும் உள்ளடக்கி ஒர்க் பண்றதுக்குரிய பாத்தீங்கன்னா 5 வருஷம் அந்த மெமரியை ஷேர் பண்ணியிருக்கிறோம் பாருங்க. இந்த கைடன்ஸை வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு வருது. ஓகேயா? நீங்களும் ஆன்லைன்ல இப்படி ஒரு கம்யூனிட்டியில இப்போ நீங்க கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா, உங்களுக்கு ஒர்க்கிங் வீடியோ குரூப் ஆக்சஸ் தந்துடுவோம். அதே மாதிரி நீங்க லைவ் கிளாஸஸ் ஆக்சஸ் தருவோம். லைவா நீங்க ஈவினிங் 8:00 ஒரு பேட்சும் ஸ்டாண்டர்ட் பிரீமியம் இருக்கு. 8:00 ஒரு பேட்சும் 9:00 ஒரு பேட்சும் நீங்க லேர்ன் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அதே போல
நீங்க மினிமம் 30,000 ஏர்ன் பண்ண வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். இது 1 மாசம், 2 மாசம் கான்செப்ட் இல்ல. மினிமம் 30,000 ஏர்ன் பண்ண வரைக்கும் நடக்கும். ஸோ இந்த 30,000ங்கிறது எவ்வளவு காலம்ங்கிறது உங்களோட கையில தான் இருக்குது. இப்போ 1 மாசம் தான் கிளாஸ், 2 மாசம் தான் கிளாஸ்ன்னு ஒரு சொன்னா, இதுல ஒரு ரிஸ்க் ஒண்ணு வரும். என்ன ரிஸ்க்னா, நான் வந்து இப்ப 1 மாசத்துக்குள்ள எல்லா ஒர்க்கையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ஒண்ணு வரும். அப்படி இல்லாம நீங்க என்ன செய்யலாம்னா, தாராளமா இங்க வந்து உங்களுக்கு எப்படி முடியுமோ அப்படி நீங்க பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். பாருங்க இவங்களோட ஏர்னிங்ஸ் எல்லாமே பாருங்க இப்ப ஸ்ரீலங்காவுல இருக்கிறவர் தான் இதுல உண்மையாவே இந்த 99% இருக்கிறவங்க தான் ரியல் அக்கௌண்ட். மத்த எல்லாமே ஷேடோ அக்கௌண்ட். இதைத்தான் நான் சொன்னேன் மினிமம் 30,000 ஏர்ன் பண்ணதுமே ஏர்னிங்ஸை டபுள் பண்ற மாதிரி. அப்ப இது பாருங்க $4,000 $3,000 இப்போ $4,000 ஒரு ஆள் ஏர்ன் பண்றாருன்னா உண்மையாவே அவர் வந்து $10,000 ஒரு வீடு வாங்குற வாகனம் வாங்குற அளவுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் அவர் ஜெனரேட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி நாங்க பாத்தீங்கன்னா இந்த கிளாஸ்ல வந்து நாங்க 2 வகையான கான்செப்ட். நம்ம ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமையும் உங்களை ஸ்டார்ட் பண்ணி பெசிவ்ல கொண்டு முடிப்போம். ஓகே உங்களை எப்படி இது பண்ண போறோம்னா ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்னு உங்களை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸ்டாண்டர்ட் குரூப் நோட்டு ஒன்று, பெசிவ் இன்கம்ல கொண்டு முடிக்க போறோம். அது வந்து ப்ரீமியம் குரூப்னு ஒன்று. அப்போ இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல என்னென்ன கான்செப்ட் வரும்னு சொன்னா நீங்க பாத்தீங்கன்னா இதுல வந்து நீங்க பெசிவ் பாருங்க. பெசிவ்ல நாங்க டீச் பண்றது வந்து இந்த அசெட் ரிலேட்டட் ஆனது. ஸோ நான் என்னென்னு கிளியரா சொல்றேன் பாருங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் குரூப்ல பார்த்தீங்கன்னா மைக்ரோ டாஸ்க் பண்றது, டேட்டா என்ட்ரி பண்றது, அதே மாதிரி டேட்டா கலெக்ஷன் பண்றது, சர்வே பண்றது, ஸோ ஒன்லைட் ஒர்க் சம்பந்தமான ஒரு ஓவர்வியூவை ஸ்டாண்டர்ட் குரூப்ல தருவோம். இது எல்லாமே ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். மைக்ரோ டாஸ்க்ல நீங்க ஜாயின் பண்ணுங்க, ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கு. மைக்ரோ டாஸ்க்ல 10 டைப் ஆஃப் அந்த 5 டைப்ஸ் ஆஃப் வெப்சைட் படிப்போம். ஓகே காப்பி பேஸ்ட் பண்றது தான். அந்த காப்பி பேஸ்ட் பண்ற ஜாப்ஸ்லையும் வந்து மைக்ரோ டாஸ்க் பொதுவாக காப்பி பேஸ்ட் பண்றது. இந்த காப்பி பேஸ்ட் பண்றதும் இங்கிலீஷ் வெப்சைட், ரஷ்யன் வெப்சைட் படிப்போம். அதே மாதிரி டேட்டா என்ட்ரி அதுவும் படிப்போம். டேட்டா கலெக்ஷன் படிப்போம். டேட்டா கலெக்ஷன் 2, சர்வேல 2, டேட்டா என்ட்ரில 2, இப்படி வந்து நம்ம மல்டிபிள் வெப்சைட் 10 வெப்சைட் படிப்போம். ப்ரீமியம்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஸ்டாண்டர்ட் குரூப்ல இருக்கிற எல்லா ஃபீச்சர்ஸோடையும் சேர்ந்து ஃப்ரீ லான்சர். அதே மாதிரி ஃப்ரீ லான்சருங்கிறது ஒரு வெப்சைட். இதுல இன்னொன்னு சொன்னா நீங்க ஜாப்ஸ் வந்து இங்க என்ன இங்க ஜாப்ஸ் வந்து எங்களுக்கு இது வந்து போஸ்ட் ஆகி இருக்கும். இப்போ இப்படி ஒரு போஸ்ட் பண்ணுவாங்க, எனக்கு இந்த ஒர்க் செய்தாங்க, இந்த ஒர்க் செய்தாங்கன்னு ஒரு சொல்லி அவங்க தான் போஸ்ட் பண்ணுவாங்க. ஜொப்ட ஓனர்ஸ் தான் போஸ்ட் பண்ணுவாங்க. நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா இந்த ஜொப்பை நான் செய்து தரேன். ஆயிரக்கணக்கான பாருங்க 5000க்கு மேற்பட்ட ஜொப்ஸ்கள் இங்க ஓப்பன்ல இருக்கு. அதே மாதிரி இதுல வந்து நிறைய கான்செப்ட் இருக்கு. நம்ம படிப்போமா கிளாஸ்ல. இப்போ இதை வந்து இவர் சொல்றாரு ஒரு ட்விட்டர் மேனேஜ்மெண்ட், அதாவது ட்விட்டர் அக்கௌண்ட்டை ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணி தரையாம் ஜுவல்லரி பிராண்டுக்கு. ஸோ இவர் வந்து $76 இது பண்ணிக்காரு. அதே மாதிரி புக் கீப்பிங் செய்து தருவான். அதே மாதிரி இவர் என்ன சொல்றாரு வீடியோ கிரியேட் பண்ணி தருவான். இவர் வந்து ஒரு டியூட்டோரியல் இது பண்ணி தருவான். இவர் வந்து ரீல்ஸ் எடிட் பண்ணி தருவான். இப்படி வந்து ஒவ்வொரு ஆளும் ஒரு அவருக்கு $12 சொல்றான். இப்படி இவங்க போஸ்ட் பண்றதை நாங்க என்ன செய்வோம்னா இந்த ஜொப்பை நான் செய்து தரேன் இவ்வளவு கொண்டு இந்த இவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்காங்க. இப்படி நம்மளும் போயிட்டு ஃபிக்ஸ் பண்ணுவோம், ஜாப்ஸ் கிடைக்கும். இதுல நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுக்கிறதுக்கு. ஓகேயா? ஸோ அதுவும் ரிஸ்க் குறைஞ்சது தான். அதே மாதிரி ஸ்டாக் இது முழுமையாவே வந்து ஏஐ இமேஜ். இப்போ அடோபி ஸ்டாக்னு ஒரு சொல்ற சட்டர் ஸ்டாக், ட்ரீம்ஸ் டைப், இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம ஒரு அசெட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். இந்த கென் வாங்குற டூலை யூஸ் பண்ணிட்டு அசெட் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். அந்த அசெட்டை கிரியேட் பண்ணி இந்த வெப்சைட்டுகளில் நம்ம அப்லோட் பண்ணுவோம். அப்லோட் பண்ணினதுக்கு பிறகு என்ன செய்யணும்னா இங்கே வந்து ஜாப்ஸ் இங்கே இந்த அசெட்ஸ் இருக்கு தானே, இந்த அசெட்ஸ் வந்து சேல்ஸ் நடக்க எங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வந்து கிரெடிட் ஆகிட்டே இருக்கு. நம்ம வித்ரோ பண்ணுறதா. அதே மாதிரி ஒரு அசெட்டை வந்து இதில் இருக்கிற ப்ளஸ் என்னன்னா ஒரு அசெட்டை வந்து எகெயின் திரும்ப சேல்ஸ் நடக்கும். இங்கே பாருங்க இப்போ எங்களுக்கு வந்து இந்த தானே இந்த அசெட்ல இது பாருங்கன்னா நான் வியூ பெர்ஃபார்மன்ஸை காட்டுறேன். ஸோ இந்த அசெட் மட்டும் வந்து 11 டைம் வந்து டவுன்லோட் நடந்திருக்கு. ஓகே இதில் பாருங்க இதுக்கு ஏர்னிங்ஸை இந்த அசெட் வந்து 5 டைம் சேல்ஸ் ஆயிருக்கு. இந்த அசெட் ஒரு டைம், இது ஒரு டைம், இது 2 டைம். அதே மாதிரி இந்த ஒரு டைம் இது டவுன்லோட் ஆகுதானோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அமௌண்ட்டுக்கும் இதாகும். பாருங்க இந்த அசெட் ஒரு அசெட்டை வந்து $0.21 பட் இந்த அசெட்டை பாருங்க 2 அசெட் தான் $0.21. அதே மாதிரி இந்த அசெட்டை பாருங்க இது ஒரு அசெட்டே வந்து $29. இது வந்து 0.29. இது வந்து பாருங்க இது கீழே இருக்கிறது $21. அப்படி ஒவ்வொரு அசெட்டுக்கும் ஒவ்வொரு வேல்யூ வரும். அதெல்லாம் இவங்க எந்த கண்ட்ரில இருந்து இதை டவுன்லோட் பண்றாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்க உங்களுக்கு இவங்க ஷோ பண்ணிடுவாங்களா, எந்த கண்ட்ரில இருந்து டவுன்லோட் பண்றாங்க, எவ்வளவு பேர் டவுன்லோட் பண்றாங்க, என்ன நடக்குது, எல்லா டீட்டெயிலும் இங்க கிடைக்கும். அப்ப இது வந்து கம்பேரிட்டிவ்ல இப்ப நீங்க யூடியூப் வீடியோ பெசிவ் இன்கமுக்கு யூடியூப் வீடியோ கிரியேட் பண்ணுவீங்க அல்லது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க, இதெல்லாம் பண்ணுவீங்க தானே. இப்படி இல்லாம நீங்க இது வந்து ஹை ரிஸ்கே இல்லாத கான்செப்ட். அங்க எடிட்டிங் ஸ்கில் வேணும் அல்லது மார்க்கெட்டிங் பண்ணணும் அல்லது நீங்க இந்த ஒரு சீக்வன்ஸ் படி போகணும். அப்படி இல்லாம இது வந்து நீங்க அப்லோட் ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று இருக்கு, ஒரு ஒர்க் ஃப்ளோ ஒன்று இருக்கு, ஒரு ப்ராம்ப்ட் ஒன்று இருக்கும். அந்த ப்ராம்ப்ட் எடுத்து நம்ம இந்த இமேஜ் ஜெனரேஷன் வெப்சைட்ல போட்டுட்டு அதுல இருந்து நம்ம இமேஜ் எடுத்து இங்க அப்லோட் பண்றது ஆட்டோமேஷன் நம்ம படிப்போம்.
அதே மாதிரி கென்வா இன்கம், டிஜிட்டல் ஏர்னிங் ஸ்ட்ராட்டஜி, அதே மாதிரி ஆட்டோமேஷன் ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. ஏஐ இல்லை, அந்த ஏஐ ஆட்டோமேஷன் படிப்போம். இப்படி எல்லாமே படிப்போம். இது சம்பந்தமா லைவா நான் ஒர்க் பண்ணிட்டு வெல் ஃபீச்சர் எக்கனமி ஒர்க் அந்த யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு பிளேலிஸ்ட்ல எமது பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படும் ஒரு பிளேலிஸ்டே இருக்கு. இந்த பிளேலிஸ்ட்ல நான் அப்லோட் பண்ணிருக்கேன். 200க்கும் மேற்பட்ட வீடியோஸ் இருக்கு. செக் பண்ணிக்கொள்ளுங்க. அது ஏஐ டூல், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங், ஆன்லைன் மணி மேக்கிங், இப்படி நிறைய வீடியோஸ் இதுல ஷேர் பண்ணிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்கள். ஸோ இதை நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ எந்த வழியிலனாலும் சரி, உங்களுக்கு ஆன்லைன்ல எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம ஒரு மணி மேக்கிங் ஸ்கீம் ஒன்று உருவாக்குறது அது உங்களுக்கு ரொம்ப சூட்டபிள். ஓகே, அதே போல நீங்க இந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸ்ல இருப்பீங்கன்னா, இது எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸா நான் காட்டுறேன் பாருங்க. ஓகே, இது இந்தியன் மெம்பர்ஸ் ஏர்னிங்ஸ் எல்லாம் பாருங்களா. இதுல வந்து ஸ்ரீலங்கன் மெம்பர்ஸ் இந்த வெப்சைட்ல இது மைக்ரோ டாஸ்கிங் வெப்சைட். அதே மாதிரி சில வெப்சைட்ல பாருங்க, அவங்க இதை பார்ப்போம் பாருங்க. இதுல எல்லாம் ஒரு நாளைக்கு இவருக்கு வந்து $7 சேல் ஆயிருக்கு. என்ன, இந்த நம்ம ஏஐ இமேஜ் ஜெனரேஷன் அப்படியும் இதுல ஆட்கள் இருக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு வந்து தனியான ஒரு சேனல் ஒன்று இருக்கு பாருங்க. இதுல இப்ப போட்டிருக்காரு அவரு, இங்க பாருங்க. இப்போ போட்டிருக்காரு $17 அவருக்கு சேல்ஸ் நடந்திருக்கு. ஓகேயா, ஏர்னிங்ஸ் டபுள் பண்ற கான்செப்ட் இருக்குது. அதுல அதை பாக்குறாங்க. ஓகே, விஷயம் இல்லைங்களா. ஸோ இப்படி வந்து எங்களுக்கு ஒரு இதே தேவையில்லை, ஒரு டிசைனிங் ஸ்கில் தேவையில்லை. அதே மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ், சுமார் நான் 60க்கும் மேற்பட்ட ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃப்ஸ் போட்டிருக்கேன் பாருங்க. இவங்க எல்லாருமே வந்து பாருங்க, இவங்க வந்து ஃபோனில் தான் ஒர்க் பண்ணுறான். எனக்கு டிவைஸ் வேணுமா, அல்லது வந்து எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணுமா, இப்படி நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் எதுவுமே தேவையில்லை, உங்கள்கிட்ட ஒரு டெடிகேஷன் இருந்தால் மட்டும் போதும். பாருங்க, ஒரு கையால் மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு ஏர்ன் பண்ணிக்கிறா. சுமார் 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணிருக்கேன்னு சொல்லி போட்டிருக்கிறா. ஓகேயா, அப்படி அதில் பார்ப்போமா, நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். 26வது ஏர்னிங்ஸை ஒரு கேர்ள் ரிசீவ் பண்ணியிருக்கிறா. அதே மாதிரி ஒரு ஆள் வந்து சிலங்கன்னு சொல்லுங்க சர்வே கம்ப்ளீட் பண்ணது, சர்வே ஜாப்ஸும் நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்படி எக்கச்சக்கமான ப்ரூஃப்ஸ்கள் இதில் இருக்குது. நான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன் பாருங்கள். ஒரு ஆள் வந்து பாருங்க, ஃபோன் ஒன்று வாங்கியிருக்கிறான். இவ தான் இந்த கை உடைஞ்ச இது செஞ்சவ. இவ ஃபோன் ஒன்று வாங்கியிருக்கா. எப்படின்னு சொன்னா, இவ ஆல்ரெடி ஃபோன்ல தான் ஒர்க் பண்றா. அந்த ஏர்னிங்ஸை டபுள் பண்றதுக்காக ஃபோன் வாங்கியிருக்கிறா. ஸோ இப்படி இருக்குது. ஸோ இவர் வந்து கட்டார்ல ஒர்க் பண்றவர். இவர் சுமார் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ணிருக்காரு. இவரும் வந்து என்ன செஞ்சிருக்காரு, இவரும் தனக்கு தேவையான பர்சனலா இது பண்ணுவார். ஓகேயா, ஸோ இப்படி நிறைய பேர் வந்து இதுல பெர்ஃபார்ம் பண்றாங்க. அதுல வந்து இந்த இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்களுக்கு இதுல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. அதை நீங்க செக் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இதுல காட்டுறேன் பாருங்க. ஒரு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ற ஒரு வித்ரோ பண்ணிருக்காரு. இது சர்வே, தமிழ்ல சர்வே கம்ப்ளீட் பண்ணப்பட்டிருக்குது. இன்னைக்கு அந்த கட்டார் ஸ்டூடெண்ட் நான் பின் பண்ணி வச்சுட்டு பழைய ஸ்டூடெண்ட். இவர் கட்டார் அக்கௌண்ட்ல ஒரு ஏர்னிங்ஸ் சொல்லுங்க, அக்கௌண்ட்ல ஏர்னிங் மொத்தமா இவர் வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு மேல ஏர்ன் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் வித்ரோவல் இந்த இருக்குது. இவங்க நீங்க இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸ்ல இருப்பீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்க சர்வே கம்ப்ளீட் பண்ணிட்டு அல்லது டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு மணி மேக் பண்ணலாம். பாருங்க, ஒரு நாளைக்கு இவங்க எப்படி ஏர்ன் பண்றாங்க பாருங்க. இந்தியன் மெம்பர், துபாய் மெம்பர், சவுதி மெம்பர்ஸ் எல்லாமே இது இதாகாது. ஸ்ரீலங்கன் மெம்பர்ஸும் இடையில வருவாங்க. ஒரு ஆள் 2 பேர் இருந்து. பட் இதுல வந்து கண்டினியூஸா இவங்க வந்துட்டே இருக்கிறாங்க. பாருங்க, $35. இந்த $35க்கு $1 போனஸ். இப்ப நாம இந்த பெசிவ் இன்கம்ல ஒரு கென்வா மூலமா தான மணி மேக் பண்ற கான்செப்ட சொல்றோம். கென்வாவை யூஸ் பண்றதுக்கு ஒரு மாசத்துக்கு $5 தேவை. அந்த $5 நாங்க அதுக்கு தான் ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம்ல இருந்து பேசுறோம். அதை இங்கே நீங்க எடுக்கலாம். ஒரு மாசம் உங்களால $5 ஏர்ன் பண்ணல, அப்ப என்ன தான் உங்களுக்கு இது growth ஆகும். அதை விட்டுட்டு நீங்க இந்த புரோக்கன் மெத்தட் இதெல்லாம் தயவு செய்து கென்வாவில் யூஸ் பண்ண வேணாம். ஓகே, இப்படி ஒரு இடத்துல ஏர்ன் பண்ணிட்டு அந்த ஏர்னிங்ஸை கொண்டு இது பண்ணுங்க. உங்களுக்கு அந்த இன்கமும் நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அமையும். இல்லைன்னா எவ்வளோ ஏர்ன் பண்ணாலும் உங்களுக்கு ஜாப்ஸும் கிடைக்காது, நீங்கள் ஒர்க் பண்ணவும் மாட்டீங்க. ஓகே, அதுக்கு போனஸும் பே பண்ணுவாங்க. ஓகே, அப்படி ஒரு கான்செப்ட் தான். ஸோ இதில் பாருங்க, $72 ஏர்ன் பண்ணிருக்காரு. அதுக்கு $30 போனஸ் அவருக்கு. அந்த $5 போனஸ்லேயே வந்துட்டு $65 ஏர்ன் பண்ணிருக்காரு, $20 போனஸ். $65 ஏர்ன் பண்ணிருக்காரு, $6 போனஸ், $12 இப்படி இப்படி வந்து இந்தியன் மெம்பர்ஸ் வந்து சவுதி, இந்தியா, கட்டார் இந்த மெம்பர்ஸ்லாம் வந்து கட்டாயம் இதில் இருந்துகிட்டே இருப்பாங்க. இவ 5வது வித்ரோவல் டோட்டல் 32,000. இது 5 வருஷத்துக்கு முதல். இது ஒரு ஆள் $7 ஏர்ன் பண்ணது. அதே மாதிரி இவர் சர்வே கம்ப்ளீட் பண்ணது $5 சர்வே. ஒரு நாளைக்கு 3 சர்வே வேறு வேறு வெப்சைட்ல வந்திருக்கு. இப்படி வந்து எக்கச்சக்கமான ப்ரூஃப். இவர் வந்து சுமார் 2,28,000 மேல் ஏர்ன் பண்ணிருக்காரு. இதெல்லாம் நான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன், செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இப்படி தான் நிறைய ரிசோர்ஸ் இருக்காங்க. இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்க. இதை லைவ் ஏர்னிங்ஸ்லாம் உங்களுக்கு செக் ஆகும். இதெல்லாம் வந்து நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்க் இருக்கு. ஓகே, வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கு. மொபைல் ஒர்க்கர்ஸ் லைவ் ஏர்னிங்ஸ் ப்ரூஃப்ஸ்னோடு சொல்லி இங்கே டெலிகிராம் சேனலுக்கு ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இங்கே ஒரு பிடிஎஃப் கலெக்ஷன் ஒன்று இருக்குது. இந்த கலெக்ஷன் என்னன்னு சொன்னால், நீங்கள் இந்த பிஎல்ஆர் பிடிஎஃப்ங்கிறது எதை நாங்கள் சொல்லுவோம் சொன்னால், நீங்கள் எப்படின்னா இந்த ஆன்லைனில் நீங்கள் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் ஃப்ரீயாக மணி மேக் பண்ணக்கூடிய கான்செப்ட் உள்ள பிடிஎஃப்ஸ். ஓகே, ஸோ இதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா விளங்கும். ஓகே, இதில் பாருங்கள், இந்த
பெக்சல்ல மணி மேக் பண்ணுறது, ஃப்ரீலான்சரில் மணி மேக் பண்ணுறது, அதே மாதிரி இந்த இருக்குது ஏன்னா அலி எக்ஸ்பிரஸில் மணி மேக் பண்ணுறது, பிஎன்ஜி இதில் மணி மேக் பண்ணுறது, இப்படி இப்படி வந்து ஒவ்வொன்றிலையும் நீங்கள் மணி மேக் பண்ணுறதுக்குரிய எல்லா வெப்சைட்ஸையும் நீங்கள் அன்லிமிட்டட் பிடிஎஃபாக நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். ஸோ இப்படி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதால இது உங்களுக்கு என்ன கன்செப்டில் வந்து சேரும்னு சொன்னால், நீங்கள் இதை வந்து எப்படி இங்கே பாருங்கள் மொபைல் வால்பேப்பரில் மணி மேக் பண்ணுறது, அதே மாதிரி டெஸ்ட் அண்ட் கம்ப்ளீட். ஸோ இப்படியான இதில் நீங்கள் இந்த பிடிஎஃப் எப்படின்னு சொன்னால் பிஎல்ஆர் பிடிஎஃப், இந்த பிடிஎஃப்பை நீங்கள் ரீசெல் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் எங்கேயாச்சும் ஆஃபர் கொடுக்கணும்னு சொன்னால் கொடுக்கலாம். அல்லது இதில் உங்களுக்கு நீங்கள் உங்களோட பர்சனலான அஃபிலியேட் லிங்க் ஆட் பண்ணுறோன்னு சொன்னால் அந்த அஃபிலியேட் லிங்க் ஆட் பண்ணலாம். இப்படி எக்கச்சக்கமான சர்வீஸ்கள் நீங்கள் இதில் செய்து கொள்ளலாம் இந்த பிடிஎஃபை யூஸ் பண்ணிவிட்டு. அதுக்கு உங்களுக்கு வந்து அன்லிமிட்டட் எக்ஸஸை நாங்கள் உங்களுக்கு தருவோமா. ஸோ அதுதான் இந்த பிடிஎஃப் கலெக்ஷன். ஸோ நீங்கள் தாராளமாக இதில் வந்து அந்த பிடிஎஃபை பர்ச்சேஸ் பண்ணி கொள்ளலாம். உங்களுக்கு அன்லிமிட்டடான எக்ஸஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ அதுவும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி கொள்ளலாமா. ஸோ அண்ட் வந்து அந்த வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. வாட்ஸ்அப் குரூப்லேயே நாங்கள் நிறைய அப்டேட்ஸ்கள் நாங்கள் ஷேர் பண்ணுவோம். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மணி மேக்கிங் அப்படிங்கிற கான்செப்டை நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் ரியலான வெப்சைட்டை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ ரியலான வெப்சைட்டில் வந்து உங்களோட மேக்ஸிமம் எஃபர்ட்டை போட்டு நீங்கள் கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணி கொள்ளலாமா. அதுதான் இது. அதே மாதிரி கூகுளில் போயிட்டு வெல் ஃபீச்சர் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ், எங்களோட கிளாஸ் எக்ஸஸ் கிளாஸ் பை பண்ணுற லிங்க் வந்து நீங்கள் வேர்ல்டு வைடாக எங்கே இருந்தாலும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கில் நீங்கள் பை பண்ணி கொள்ளலாம். அதே மாதிரி கூகுள் வந்துட்டு வெல் ஃபீச்சர் அகாடமி சர்ச் பண்ணி எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வரும். அது இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ்கள் ஷோ ஆகும். செக் பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோஸில் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற வீடியோஸ்கள் ஷோ ஆகும். அதே மாதிரி ஷார்ட் வீடியோவில் 3 மினிட்டுக்குள்ளே ஷேர் பண்ணிக்கிற வீடியோ ஷோ ஆகும். அதை நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது ஒரு வகையில் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு ஆன்லைனில் நீங்கள் மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல் ஃபீச்சர் அகாடமி ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. நான் வாட்ஸ்அப் கண்டெக்ட் ஷேர் பண்ணுறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயும் கண்டெக்ட் லிங்க் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் டெலிகிராம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. லிங்க்டின்லேயும் எங்களுக்கு கண்டெக்ட் இருக்கும். ஸோ கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி நீங்கள் டிக்டாக் பயோலையும் இது எங்களோட கண்டெக்ட் இருக்கும், கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் எங்களோட இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நல்லா வெரிஃபை பண்ணுங்கள், நல்லா தேடுங்க. நான் சொல்கிற சப்ஜெக்ட் எல்லாத்தையுமே கூகுளில் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே என்ன நடக்குது, எப்படியான ஒர்க் நடக்குது என்னங்கிற டெலிகிராம் சேனலில் நல்லா ரெஃபர் பண்ணுங்கள். பழைய ப்ரூஃப் எல்லாம் இருக்கும். ஸோ ப்ரூஃப் எல்லாம் ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்களும் எந்த ரிஸ்க்கும் இல்லாமல் மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல் ஃபீச்சர் அகாடமி ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஸோ வாட்ஸ்அப் கண்டெக்ட் ஷேர் பண்ணுறேன், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ரைட். நாம் பார்ப்போம். இதில் நான் 2 வகையாக இந்த வீடியோ நாம் பார்ப்போம். முதலாவது வகை நீங்கள் இன்டர்நேஷ்னலாக சேல் பண்ணுறது, இன்னொன்று வந்து லோக்கலாக சேல் பண்ணுறது. ஓகே, இதில் வந்து நீங்கள் என்ன கிரியேட் பண்ணணும்னு சொன்னால் புக் கிரியேட் பண்ணணும். ஸோ புக் கிரியேட் பண்ணுறது கென்வா யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறது. இது நம்ம யாரை பார்க்க போகிறோம்னு சொன்னால் நாலேஜ் இல்லாத ஆக்களை பார்க்க போகிறோம். ஓகே, டிசைனிங் ஸ்கில் இல்லாத ஆக்களுக்காகத்தான் இந்த வீடியோவா. ஸ்கில் உள்ள ஆக்கள் நீங்கள் தாராளமாக இது. ஓகே, கென்வாக்கு வந்துருங்க. நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ண போகிறது இந்த வீடியோலன்னா கலரிங் புக். நீங்கள் புக் எப்படினாலும் சேல் பண்ணலாம். நம்ம இங்கே இது பண்ண போகிறது கலரிங் புக். ஓகே, கலரிங் புக்குக்கு இன்டர்நேஷ்னலாக நீங்கள் சேல் பண்ணுறதுக்குரிய ஒரு கான்செப்ட் இருக்குது அமேசான். ஓகே, அமேசானில் நீங்கள் தாராளமாக இங்கே வந்து நீங்கள் இதில் புக் கலரிங் புக்னோடு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். கலரிங் புக் உங்களுக்கு எப்படி இங்கே மார்க்கெட் இருக்கும்னோடு சொல்லி விளங்குமா. ஓகே ஓகே இந்த இருக்குது $9 $10 நியர்லி $10. இதுவும் ஒரு $10. இது அடுத்தது வந்து இது ஒரு $5.7. ஓகே ரைட். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி நிறைய வரும். இது வந்து $6.9. நம்ம சும்மா ஒன்று ஓப்பன் பண்ணி பார்ப்போமே. ஸோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் பிக் கலரிங் புக் எனிமல்ஸில் கலரிங் புக்கா வேறு ஒன்றும் இல்லை. எனிமல்ஸ் இந்த பாருங்கள், இந்த கலரிங் புக் இந்த எனிமல்ஸை தருவாங்க. அதுக்கு வந்து பிள்ளைகள் கலரிங் பண்ணுறதுக்கு இதில் வந்து சேல்ஸ் ஆகியிருக்குது சுமார் 1000 பாருங்கள் 600க்கு மேலே ரிவ்யூஸ் வந்திருக்கு. ரிவ்யூஸை விட எப்போதுமே என்ன செய்யும், சேல்ஸ் தான் வந்து கூடுதலாக இருக்கும். ஓகே, அப்போ நம்ம ஒரு $7 1600க்கே பார்ப்போம். 1600க்கே $7 படி பார்ப்போம். $7 தர 1500 சேல்ஸ் நடந்திருக்குன்னு பார்த்தோம்னு சொன்னால் $11,200. இதை நாங்கள் $320 பெருக்குவோமா. சரி, நான் $300 பெருக்குவோமே. என்ன நிறைய ஆல்ரெடி பேரும் இதுவும் இதாகிருக்கு. $300 பெருக்கணும்னா சும்மா $33 லட்சம் இதில் ஏர்ன் பண்ணியிருக்கிறார். அடுத்தது இன்னொரு விஷயம், எங்களோட கிளாஸ்லேயே நான் ஒரு வெப்சைட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு நல்லா ஏர்னிங்ஸை எடுத்தீங்கன்னு சொன்னால் நான் உங்களுக்கு சொல்கிறது ஏர்னிங்ஸை டபுள் பண்ணுங்க. அதே மாதிரி இதில் ஒரு புக் இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், நான் என்ன டேஷ்போர்டை பாருங்கள், ஏடிபி டேஷ்போர்டை நானே வந்து 1 2 3 4 5 புக் வந்து நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன்.
5 இ-புக்ஸ். ஓகே. அந்த 5 இ-புக்ஸ் நான் பப்ளிஷ் பண்ணிருக்கேன்னா, இப்படி இவர் வந்து எத்தனை இ-புக் பப்ளிஷ் பண்ணியிருப்பாருன்னு பாருங்க. ஓகே. அப்ப இது ஒன்றிலிருந்து தான் இவ்வளவு ஏர்னிங்ஸ். அதே மாரி இது கன்டினியூஸா சேல்ஸ் நடந்துகிட்டே இருக்கு. அடுத்து இது வந்து பேசிவ் இன்கம். ஓகே. இ-புக் கிரியேட் பண்ணது. இது வந்து இன்டர்நேஷனல் வைஸா அல்லது நீங்க வேற எது வகையிலயும் இது பண்ணலாம். அடுத்தது வந்து நீங்க லோக்கலா சேல் பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு இருக்க வந்து கலரிங் டராஸ். ஓகே. உங்களோட உங்களோட கண்ட்ரில எது நோட் பண்ணுங்க. அதே மாரி எட்ஸின்ற ஒரு வெப்சைட்டும் இருக்கு. எட்ஸிலயும் சேல் பண்ணலாம். அது வந்து ஸ்ரீலங்காவுல நடக்காது. நீங்க வந்து ஃபாரின்ல உள்ளாக்கள் ட்ரை பண்ணுங்க. எட்ஸி. ஸோ இதுலயும் பாருங்க சுமார் ரூ. 358 677 சோல்ட். ரூ. 1348 உங்களுக்கு வந்து 793 சோல்ட். 1000 எவ்வளோ அமௌண்ட்? 1348. இது நான் என்ன சொல்றேன்னா, நான் திரும்பவும் சொல்றேன். இதுல 1348 793 சோல்ட். 10 லட்சம் ரூபா ஏர்ன் பண்ணிருக்கிறாங்க. ரிவ்யூஸ் எப்போதுமே உங்களுக்கு வந்து சேல்ஸை விட குறைவா தான் இருக்கு. அதாவது 1500 பேர் எங்களோட கிளாஸ்ல இருக்காங்க. பாத்தீங்கன்னா ஒரு 30 40 50 பேர் தான் ரிவ்யூஸை போட்டுட்டு வராங்க. அப்ப மிச்ச பேரு அப்படிதான் இதுல நடக்கும். வாங்குற எல்லாரும் ரிவ்யூஸ் போட மாட்டாங்க. அப்ப நாங்க வாங்குறாக்கள் தான். பட் இதை விட எப்போதுமே கூடுதலா தான் இருக்கு. இப்படித்தான் கன்செப்ட். ஓகேயா? அப்ப நீங்க உங்களோட இ-புக்கை கிரியேட் பண்ணிட்டு ஒன்று கேடிபில நீங்க அப்லோட் பண்ணலாம். அதை நீங்க நான் ஐடியாவை சொல்றேன். நீங்க நல்லா பார்த்து இது பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க டராஸ்ல லோக்கலானா இதுல அப்லோட் பண்ணலாம். அப்படி இல்லை நீங்களா ஒரு ஸ்டோர் ஒன்று கிரியேட் பண்ணலாம். அதாவது இந்த கலரிங் புக்குக்கு நீங்களே ஒரு ஸ்டோர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அது மூலமா நீங்க சேல்ஸ் பண்ணலாம். ஓகே. ஏன்னா இப்ப நீங்க இதை வந்து இப்போ நீங்களா கிரியேட் பண்ற கலரிங் புக்கை நீங்க பிரிண்ட் பண்ணி எடுத்து பிசிக்கலாவும் நீங்க செல் பண்ணலாம். பிசிக்கலாவும் நீங்க தாராளமா செல் பண்ணலாம். லோக்கலா உங்களோட பேரை போட்டு. ஏன்னா இந்த கென்வாவை நீங்க அப்கிரேட் பண்ணிட்டீங்கன்னு ஒரு சொன்னா அல்லது கென்வாவை நீங்க இது யூஸ் பண்ணீங்கன்னா அதோட முழுமையான உரிமை வந்து உங்களுக்கு தான். ஓகே. அப்படித்தான் அவங்க சேல் பண்ணுவாங்க. யாரும் உங்களுக்கு காப்பி ரைட் பண்ண மாட்டாங்க. விளங்குற விஷயம்? ரைட். அப்படித்தான் இந்த கான்செப்ட். ஸோ இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க இந்த நீங்க பிசிக்கலா அப்படி இல்லைன்னா இது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு தானே சேல் பண்ண அல்லது நீங்க இன்டர்நேஷனல் வைஸா சேல் பண்ணா இங்கிலீஷ்லேயே கிரியேட் பண்ணுங்க. உங்களோட லாங்குவேஜ்ல வேணாலும் நீங்க ஒரு காப்பியை கிரியேட் பண்ணுங்க. பட் இங்கிலீஷ் தான் நல்லா ஒர்க் ஆகுமா? ரைட். உங்களோட லோக்கல் வைஸா நீங்க சென்ட் பண்ணா நீங்க அதுக்கு ஒரு வெப்சைட் ஒன்று இருக்கு பாருங்க. நான் சில வெப்சைட்கள் நான் பேசியிருக்கேன். பட் இந்த வெப்சைட்டே பாருங்க கம்ரோட். இங்க வந்துட்டு நீங்க ப்ராடக்ட்டை வந்து நீங்க ஆட் பண்ணலாம். அந்த இருக்கு ப்ராடக்ட்ங்கிற கேட்டகரிக்குள்ள போயிட்டு நீங்க என்ன ப்ராடக்ட் போட போறீங்கன்னு சொல்லி நியூ ப்ராடக்ட் போடுங்க. போட்டு டிஜிட்டல் ப்ராடக்ட்னு சொல்லி இ-புக்கா டிஜிட்டல் ப்ராடக்டா என்னன்னு சொல்லி கொடுத்து உங்களுக்கான ஒரு இது ஒன்று கிரியேட் பண்ணுங்க. ஸ்டோர் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த லிங்க் நீங்க கொடுத்தீங்கன்னா அதை வந்து பை பண்ண இங்க பாருங்க இப்படி விசிட் பண்ணுவாங்க. அதுல பை பண்ணுவாங்க. இப்படி பை பண்ண உங்களுக்கு வந்து ஏர்னிங்ஸ் வரும். அந்த ஏர்னிங்ஸை நீங்க வித்ட்ரா பண்ணி எடுக்கலாம். ஓகேயா? ஸோ எந்த வகையிலனாலும் சரி நீங்க இந்த இ-புக் கிரியேஷனை இப்படி யூஸ் பண்ணி கொள்ளுங்க. ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்? புக்கை கிரியேட் பண்ண போறோம். இப்போ செல் பண்றோம். ஓகே. புக் கிரியேட் பண்ண போறோம். கிரியேட் பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை. நீங்க இங்க சர்ச் டெம்ப்ளேட்ல கலரிங் புக் அப்படின்னு ஒரு சொல்லி சர்ச் பண்ணுங்க. சர்ச் பண்ணீங்கன்னா இங்க எக்கச்சக்கமான டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இங்க என்ன இருக்கும்? டெம்ப்ளேட்ஸ். இங்க பாருங்க. அனிமல் ஆல்பபெட்ஸ், வெல்கம் டு த ஜங்கிள், அதே மாதிரி யூனிகார்ன் அண்ட் வந்து அனிமல் கலரிங், ஃப்ரூட்ஸ் கலரிங் உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கான இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலரிங் புக்ஸ் இதுல இருக்கு. பாருங்களேன். நீங்க ஸ்க்ரோல் பண்ண இங்க வந்து வந்துகிட்டே இருக்கு. இதுல நீங்க ஒன்று எடுத்து உங்களுக்கு ஏழுமான மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம். அதுவும் எப்படின்னு சொல்றேன். உதாரணத்துக்கு நம்ம இதை கலரிங் பண்ண போறோம். இந்த கலரிங் புக் டியூட்டோரியல் வேர்ல்ட் ஆர்ட் கலரிங் பேஜ். ஓகே. இ-புக்ல இது 11 பேஜ் பில்டிங் கலரிங் புக். ஓகே. ரைட். இந்த இருக்குது பில்டிங் கலரிங் புக். இது சர்க்கஸ். ரைட். இதை எடுப்போம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. எடுத்துட்டு என்ன செய்யுங்கன்னா இதை வந்து நீங்க கஸ்டமைஸ் பண்ணணும். இப்போ இதுல இருக்கு. இதுல பாருங்க அடுத்த பேஜ் இந்த இருக்கு. அடுத்த பேஜ் இந்த இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கஸ்டமைஸ் பண்ணலாம். இப்போ டென்ட்னு ஒரு சொல்லியிருக்கு தானே. இதுல நீங்க ஃபொண்டை மாத்துங்க. ஃபொண்டை மேல கீழே அப்படின்னு ஒரு சொல்லி மாத்துங்க. அதே மாதிரி இந்த டென்டை நீங்க மாத்திக்கொள்ளலாம். அந்த டென்ட் எப்படி மாத்துறன்னு சொன்னா இதுல இருக்கிற அதாவது நீங்க ஒன்று யோசிக்கிறீங்க. ஆல்ரெடி இதை நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்கலாம்னு நீங்க யோசிக்கிறதுக்கு தான் சொல்றேன். ஓகே. அது சரியான யோசனை தான். அதை நீங்க தான் கஸ்டமைஸ் பண்ணி எடுக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா பாருங்க. இப்போ இதை நீங்க மாற்றலாமா? உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை நீங்க மாற்றி எடுக்கலாமா? ஓகே. ரைட். நான் வந்து இன்னர் பேஜே சொல்றேன். ஓகே. இதை வந்து நாங்க உங்களுக்கு இருக்கிற இன்னர் பேஜ். ஸோ இதுல வந்து டென்ட் தானே இது. இதை வந்து நீங்க என்ன செய்யுங்க? டிலீட் பண்ணி விடுங்க. டிலீட் பண்ணிட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா மெஜிக் மீடியா அல்லது கென்வா ஏஐ, அதை விட நீங்க மெஜிக் மீடியான்னு ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். இதுல வந்து கிராஃபிக்ஸ்ல நீங்க டைப் பண்ணுங்க டென்ட்
லைன் ஆர்ட் லைன் ஆர்ட்னு சொல்லி டைப் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் இதில் இன்னொரு மெத்தட் இருக்குது, அதே நான் சொல்கிறேன். அதை நீங்கள் டீட்டெயிலாக இது பண்ணீங்கன்னா சரி, டீட்டெயிலாக டைப் பண்ணீங்கன்னா இங்கே வரும். ஓகே, 10 லைன் ஆர்ட். இது நம்ம எதிர்பார்த்த மாதிரி வரல. நான் இமேஜில் வந்து இதில் பாருங்கள், இதில் இருக்குமா ஆப்ஷன்ஸ். ஓகே, லைன் ஆர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும், அதை நம்ம யூஸ் பண்ணி கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இதில் டென்ட் ஃபோர் கலரிங் பேஜ், கலரிங் பேஜ் இமேஜஸ் வாங்கலாம். இதில் இருக்கிற கிராஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு இங்கே ஒர்க் ஆகுது இல்லை. ஸோ இதில் வந்து இமேஜஸில் வந்து நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிவிட்டு இதில் வரும் இமேஜஸ் டெண்டுகள், அந்த டெண்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னு சொன்னால் வேறு எங்கேயாச்சும் இருந்து நீங்கள் டெண்ட் எடுத்துட்டு ஃபார் சர்க்கஸ் டென்ட். ஓகே, ஜெனரேட் கொடுப்போம். 4 ஜெனரேஷன் வரும். அதில் உங்களுக்கு பெஸ்ட்டான ஒன்று நீங்கள் இது பண்ணலாம். இந்த மெஜிக் மீடியாவும் எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் கென்வா யூஸ் பண்ண பழகிட்டீங்கன்னு சொன்னால் அது கண்டினியூஸாக இதாகிட்டே இருக்குது. ஓகேயா, ரைட். இதில் ஒன்று ஆல்ரெடி இருக்குது. ஓகே, இதில் ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், எது பெஸ்ட்டானது ஒன்றுங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை, இப்போ இதுக்கெல்லாம் கலரிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தானே, இதே மாதிரி தேவைன்னா இதில் 3 டொட் மார்க்கை கிளிக் பண்ணிவிட்டு ஜெனரேட் மோர் லைக் திஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இதை மாதிரி உங்களுக்கு க்ரியேட் பண்ணி தரும். ஓகேயா, ஸோ அப்படி வந்து நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் திரும்ப திரும்ப இதை ஜெனரேட் பண்ணிகிட்டே வரலாம். ஓகேயா, ஸோ லைன் ஆர்ட். அப்படி இல்லை நீங்கள் வேற ஒரு இமேஜ் ஜெனரேட்டர்லேருந்து இங்கே கொண்டு வர போகிறீங்கன்னாலும் ஓகே. அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு எது சரியானது எது எப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த ரெண்டாவது இருக்கிறது இது ஓகே. இதை மாதிரி வேணும்னு சொன்னால் நீங்கள் இதை மாதிரின்னு கொடுத்தீங்கன்னு சொன்னால் கலர் பண்ணுறதுக்கு தானே கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் நல்லா. ஓகேயா, அந்த பிள்ளைகளுக்கு கலர் பண்ணுற சின்ன பிள்ளைகளுக்கு தானே, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கலர் பண்ணுறதுக்கு ஜெனரேட் லைக் திஸ் கொடுங்க. அப்படி அட் பண்ணணும்னு சொன்னால் இதில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இது ஓட்டோவாக இங்கே அட் ஆகிரும். பாருங்கள், அட் ஆகிரும். இதை பிக் பண்ணி போட்டு இதை கொடுத்தீங்கன்னா சரி. அப்படி இதில் கலர்ஸ் எல்லாம் மாற்றணும்னு சொன்னால் நீங்கள் இதையும் நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஓகேயா, ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் இதில் சேஞ்சஸ் இதில் விஷயங்களை சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிங்கன்னா சரி. ஸோ இதை அப்படியே நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு இந்த இருக்குது டவுன்லோட் ஆப்ஷனை கொடுத்துட்டு இதில் ஃப்ளட்டன் பிடிஎஃப் தான் எல்லாம் இது பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த ஃப்ளட்டன் பிடிஎஃப் ஆப்ஷனை கொடுத்துட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னு சரி. ஓகே, டவுன்லோட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வெப்சைட்ஸுகளில் நீங்கள் இதான் அதில் முன் பேஜா என்டர் பேஜ் இது. ஓகே, முன் பேஜை நீங்கள் இதையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணலாம். ஓகே, இதில் பேக்ரவுண்ட், இதில் ஃபோண்ட், இதில் பேர், இதை மேல் இல்லாமல் பணியை கொண்டு வர்றது, இதில் உங்களோட பேர் ஆட் பண்ணுறேன்னா நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணி கொள்ளலாம். இப்படி எல்லா சேஞ்சஸும் நீங்கள் அழகாக செய்து எடுத்து இதை நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதில் கலர் சேஞ்ச் பண்ண போகிறீங்களா, கலர் சேஞ்சஸ் கொடுங்க. ஓகே, ஒரு பிரைட்டான கலர் ஒன்று நம்ம கொடுப்போம், இது விளங்குற மாதிரி. பேக்ரவுண்டில் இருக்கிறத நீங்கள் சேஞ்ச் பண்ணால் இந்த இமேஜஸ்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம், இவரை சேஞ்ச் பண்ணலாம். இப்படி வந்து நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு இது பண்ணிக்கொள்ளலாம். இதை கண்டினியூஸாக நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா சரி. நான் கலரிங் பேஜ் சொல்கிறேன். இந்த கலரிங் பேஜ் இல்லாமல் பசில் புக். ஓகே, நீங்கள் இதில் பாருங்கள், பசில் புக்னு ஒரு சொல்லி அடிக்க பாருங்கள், பசில் புக் கொஷன். ஓகே, வெயிட் பண்ணுங்களா. இப்போ எல்லா வகையான க்ரியேஷனும் இங்கே இருக்குது. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னால் கென்வா உங்களுக்கு எப்படி மணி மேக்கிங் இதான் பசில் புக். ஸோ பசில் புக் வந்து அங்கேயும் எங்கே சேல் ஆகும். நீங்கள் எங்கே போட்டாலும் சரி, அந்த கேடிபியில் எந்த ரிலேட்டட் இது போட்டாலும் சேல் ஆகும். அதே மாதிரி எட்ஸின்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது, எட்ஸிலையும் உங்களுக்கு நல்லா சேல் ஆகும். ஸோ பசில்ஸ் புக்ஸும் நீங்கள் அதில் தாராளமாக அப்லோட் பண்ணலாமா. இதில் எக்கச்சக்கமானது இருக்குது. இதுவும் நல்ல சேல்ஸ் இது இருக்கக்கூடியது. நான் உங்களுக்கு சொல்கிறத விட நான் இதில் சர்ச் பண்ணி காட்டுறேன்னா ஓகே, இதில் அமேசான் கேடிபியில் வந்துட்டு இதில் பசில் புக்குன்னு சர்ச் பண்ணி பாருங்க. ஓகே, கலரிங் புக் நிறைய வெரைட்டி இருக்குது. பசில் புக் இருக்குது, கோசி புக் இருக்குது, இப்படி வந்து பசில் ஸ்டோரி புக் இருக்குது. ஓகே, அதில் 2 பேப்பர் பேக் பாருங்கள், $9.8, 1200 சேல்ஸ், $13 ஒரு சேல்ஸ். சேல்ஸ் இல்லை, ஹார்ட் கவராக இது 414 ரிவ்யூஸ். இது சேல்ஸ் இல்லை, ரிவ்யூஸ் பாருங்கள் 4.6. இப்படி பசில் புக்ஸ் நிறைய பசில் புக்ஸ் 2000 சேல்ஸ் நடந்திருக்கு. இப்படி வந்து சேல்ஸ் இங்கே நடந்துகிட்டே இருக்கும். கண்டினியூஸாக பெர்ஃபார்ம் பண்ணுது, ஓவர் நைட்டில் நடக்கிறது. இப்படி கண்டினியூஸாக நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க சைட்டால், இதை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி எடுக்கலாமா. ஸோ இதை மாதிரி நீங்களும் ஆன்லைனில் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் மணி மேக் பண்ணணும், ஒரு சரியான ஒரு ஒர்க் ஃப்ளோ கிடைக்கணும்னா வெல்ஃபிச்சர் அகாடமியில் நான் கண்டக்ட் பண்ணுற கிளாஸை கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். கூகுளில் வந்துட்டு வெல்ஃபிச்சர் அகாடமி சர்ச் பண்ணி எனக்கு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே வரும். இதில் நீங்கள் யூடியூப் சேனலில் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒரு பிளேலிஸ்ட் இருக்கே நமது பாடநெறிக்கான வேலைக்கான அதை செக் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. ஓகே, ஸோ தேவையானது கட்டாயம் வாட்ஸ்அப்